ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நம்ம கோச் கௌதம் கம்பீரை சீட் பண்ணிருக்காங்க. கம்பீர் கிரவுண்டுக்கு வந்துட்டு போன 2 மணி நேரத்துல என்ன நடந்துச்சு, ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் இந்தியன் டீமுக்கு ஆப்பு வச்சுட்டாங்களான்னு பல கேள்விகளுக்கான விடையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிக் ப்ரோ, கம்பீர் மாசா போய் பிச்சை வேடிக்கை பார்த்துட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். ஆனா பின்னாடி வேற ஒரு ஸ்கெட்ச் ஓடிக்கிட்டு இருக்கா. குட்டி ப்ரோ, இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் விளையாட போற முதல் டெஸ்ட் போட்டி ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமாப்பா, இன்னும் 2 நாள் தான் இருக்குல்ல. ஆமா குட்டி ப்ரோ, மேக வேற கருக்குது, ரெயின் ஃபோர்காஸ்ட் வேற இருக்கு. சரிப்பா, கௌதம் கம்பீர் பிச்சை பார்த்துட்டு வந்ததால இந்தியன் டீமுக்கு என்ன பிரச்சனை? குட்டி ப்ரோ, இந்த சீரீஸ்ல பும்ரா இல்லாததுனால இந்தியன் டீம் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போலாமா இல்ல 3 ஸ்பின்னர்ஸோட போலாமான்னு ஒரு குழப்பம் தான் இப்ப மைண்ட் மேட்டர். அதான் சிராஜ், பிரசாத் கிருஷ்ணா, குர்னூர் புரார்லாம் இருக்காங்கல்ல, 3 பேரும் இறக்க வேண்டியதானே. அதான் விஷயமே. டே 1 கண்டிஷனை வச்சு தான் காம்பினேஷன் ஃபிக்ஸ் பண்ண போறாங்களாம். ஓ, இதனாலதான் கம்பீர் பிச் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இல்ல ஃபேஸ் ஃப்ரெண்ட்லியான்னு பார்க்க போயிருக்காரா? அதேதான். இப்ப கேப்டன் சுப்மன் கில்லுக்கு மெயின் வெப்பன் யாரு? இப்போதைக்கு குல்தீப் யாதவ் தான். இந்த மேட்ச்ல நம்ம 20 விக்கெட்ஸ் தூக்கி ஜெயிக்கணும்னா ஸ்பின்னர் வர்சஸ் சீமர் செலக்ஷன்ல தப்பு பண்ணவே கூடாது. சரி பிக் ப்ரோ, இந்த கடல ஸ்ரீலங்கா ஸ்பின் பிச்சா இல்ல சீன் பிச்சா எதை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க? குட்டி ப்ரோ, அங்கதான் ட்விஸ்டே. கம்பீருக்கு காமிச்ச பிச்சு வேற, மேட்ச் டேல வர போற பிச்சு வேற. அது எப்படிப்பா ஏமாத்த முடியும்? அப்ப இந்தியா 3 ஃபேஸஸோட போனா அது ஸ்ரீலங்காக்கு அட்வான்டேஜா போடுமே. அதான் விஷயமே குட்டி ப்ரோ. கம்பீர் வந்துட்டு போன 2 மணி நேரத்துல பிச்சில் இருக்கிற புல்ல ஃபுல்லா வெட்டிருக்காங்க. கூடவே ரோலரை வச்சு நல்லா ரோல் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஃபுல்லா கவர் பண்ணி தான் ஸ்ரீலங்கா ட்ரைனிங் எடுத்ததா சொல்லப்படுது. மச்சான் பாரு ஆப்பு நமக்கு. மக்களே, கலா பிச் கண்டிஷனுக்கு இந்தியா 3 ஸ்பின்னர்ஸோட போலாமா இல்ல எக்ஸ்ட்ரா சீமரோட போலாமா? லைக், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.